MS டோனி இந்தியாவோட பெஸ்ட் விக்கெட் கீப்பர்னு நமக்கெல்லாம் தெரியும். ஆனா டோனியே ஒரு முறை இவன் தான் இந்தியாவோட நம்பர் 1 விக்கெட் கீப்பர்னு யாரை பார்த்து சொன்னார் தெரியுமா? அவர் தான் விருத்திமான் சாகா. ஸ்டெம்புக்கு பின்னாடி இவர் நின்னாலே பேட்ஸ்மேனுக்கு ஒரு பயம் வரும். ஆனா இந்தியா இவரை சரியா பயன்படுத்தல. IPL இவர் அடிச்ச அந்த செஞ்சுரி நமக்கு தெரியும். ஆனா 2018 நடந்த ஒரு லோக்கல் T20 மேட்ச்ல சகா பண்ண அந்த சம்பவம் உலகத்தையே மிரள வச்சிருச்சு. வெறும் 20 பந்துல செஞ்சுரி அடிச்சு ஒரு மாசான ரெக்கார்ட் வச்சிருக்காரு. அமைதியா இருக்கிற சாகா பேட்டிங்ல இறங்கினா ஒரு அசாசின் மாதிரி எதிரணி அடிச்சு தும்சம் பண்ணுவார்னு அன்னைக்கு தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. 2017 ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு மேட்ச்ல சாகாவோட விரல்ல பயங்கரமான காயம் ஏற்பட்டு எலும்பு முறிவு இருந்துச்சு. ஆனா அந்த வலியை யார்கிட்டயும் சொல்லாம கையில டேப் சுத்திக்கிட்டு விக்கெட் கீப்பிங் பண்ணாரு. ஏன் தெரியுமா? அவர் வெளியில போனா டீமோட பேலன்ஸ் பாதிக்கும் நினைச்சாரு. நெட்ஸ்ல பயிற்சி எடுக்கும் போது கண்ணை மூடிக்கிட்டே பந்து எங்க வரும்னு கணிச்சு பிடிக்கிற அளவுக்கு அவர் ஒரு மான்ஸ்டர் ஆஃப் இன்ஸ்டிங். அந்த வேகம் தான் அவரை இவ்வளவு காலம் டீம்ல நிலைக்க வச்சது. விராட் கோலி ஒரு முறை சொன்னாரு, உலகத்திலே ஸ்பின்னர்களுக்கு எதிராக மிகச்சிறந்த கீப்பர் சாகா தான். ஒரு கட்டத்துல இந்திய அணியில வாய்ப்பு மறுக்கப்பட்டப்ப கூட அவர் யாரையும் குறை சொல்லாம தன்னோட வேலையில மட்டும் கவனம் செலுத்தினார். பணத்துக்காகவும் புகழுக்காகவும் ஆசைப்படாம கிரிக்கெட்டை மட்டுமே நேசிச்ச ஒரு உண்மையான லெஜெண்ட்.